ஹலோ மக்களே, நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஸ்மிருதி மந்தனாவோட மேரேஜில் நடக்கிற கன்ஃபியூஷனை பற்றி. ஆன்லைனில் ஒருத்தவங்க சொல்கிறத பார்த்தா பயங்கர ட்ரமாட்டிக்காக இருக்குங்க. கண் திருஷ்டி பட்டுருச்சு, அது பட்டுருச்சு, இவங்களோட ஜாதகம் சரியில்லை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அலிகேஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க. நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தனோட அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. அதனால அவங்களால மேரேஜ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு நார்மலான விஷயம் தாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆப்வியஸாக இந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் இதை சுற்றி ஸ்மிருதி மந்தனாவை நிறைய பேர் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்கு இல்லை, ராசி இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையேங்க. என்னதான் ஒரு ஆள் பெரிய சாதனை பண்ணி ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடச்சா அவங்கள வச்சு கிளின்னு கிழிச்சிருவோம். இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம். இதனால தான் என்னமோ விராட் கோலி எனக்கு இந்த நாடே வேண்டாண்டா அப்படின்னு லண்டனில் போயிருக்காரான்னு தெரியல. கல்யாணம் கேன்சல் ஆன ரேஞ்சுக்கு எல்லாருமே ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது ஜஸ்ட் போஸ்ட்போன் தான் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஸ்மிருதியை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளான இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ கல்யாணம் நிஜமாகவே போஸ்ட்போன் தான் ஆக போகுது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாச்சுன்னா கண்டிப்பாக வைப்பாங்க. பெரும்பாலான ஆளுக்கு கண் திருஷ்டி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட பாய் ஃப்ரெண்ட் க்யூட்டான ஒரு ப்ரொப்போசல் வீடியோ ஆன்லைனில் போட்டிருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷனில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஜெமிமா ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த 2 வீடியோவும் பார்த்து தான் கண் திருஷ்டி பட்டுருச்சுன்னு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுங்க. மே காட் பிளஸ் ஸ்மிருதிஸ் அப்பான்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியாகி இவங்களோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன்.